Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 15/7/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆல்ரெடி இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். தமிழ்நாட்டிற்கு மேலும் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி 150 இடங்களுடன் வந்திருக்கிறது. வர உள்ளதில்லை, வந்திருக்கிறது. அதை அதிகாரப்பூர்வமான தகவல் என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அகடமிக் இயர் 2026-27 கல்வியாண்டுக்கு இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போது அதை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த 2026-27 இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க இல்லையா? ரிசல்ட் முடிஞ்சு கவுன்சிலிங் வரும்போது தமிழ்நாட்டில் மொத்தமாக 950 எம்பிபிஎஸ் இடங்கள் இந்த கல்வியாண்டிலேயே சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 950 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதால் உங்களுக்கு கட் ஆஃப் குறையுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்பும் உள்ளது. இதில் கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, மேனேஜ்மெண்ட்டில் அப்படிங்கிற எல்லா தகவலுமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா SAP Views யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த கைடன்ஸ் மூலமாக கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்கள் அவருடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, NRI கோட்டாலையும் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். ஓகே, இப்போ நம்ம அந்த சீட் மேட்ரிக்ஸை பார்த்துடலாம். சீட் மேட்ரிக்ஸை நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியை மட்டும் உங்களுடைய புரிதலுக்காக கிளியராக எடுத்து போட்டிருக்கிறேன். நீங்களும் வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 37ஆவதாக ESIC KK நகர் சென்னை. மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 5199 இடங்கள் இருந்துச்சு. எப்போது 2026 37 கல்லூரிகளில், அரசு கல்லூரிகளில் உங்களுக்கு 2025 5199 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் ஆட் ஆகிருக்குது. ஸோ 5349 இடங்கள் உங்களுக்கு கூடுதலாக இந்த 2026-27 கல்வியாண்டில் சீட் மேட்ரிக்ஸில் ஆட் பண்ணியாச்சு. இட்ஸ் ஆல்ரெடி ஆடட். ஓகேங்களா? அப்போ இந்த முதல் கட்ட கலந்தாய்விலிருந்தே இந்த 5349 இடங்களும் நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் அவைலபிளாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு 150 இடங்கள் அப்படிங்கிறது கிடைக்க உள்ளது. இதன் காரணமாக கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைவதற்கும் வாய்ப்புள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்குது, 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்குது, 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 5, 27 ஆச்சா? இந்த 27ஓட சேர்த்து தமிழ்நாட்டுக்குள்ளே 14 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. எப்போது 2025 கல்வியாண்டில். அப்போது 2025 கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டவங்களுக்கு 41 காலேஜு தமிழ்நாட்டுக்குள்ளே கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு, மேனேஜ்மெண்ட் காலேஜு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி 14 எல்லாம் சேர்ந்து 41 காலேஜ் இருந்துச்சு. இந்த 41 காலேஜில் 7850 இடங்கள் இருந்துச்சு. 2025 சீட் மேட்ரிக்ஸில் 800 இடங்கள் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து 8650 இடங்கள். இந்த 8650 இடங்கள் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜில் 5349, அதன் பிறகு 41 காலேஜில் 7850 இடங்கள், அதோடு சேர்த்து இப்போ டீம்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 சேர்க்கப்பட்டுள்ளதால் 8650 இடங்கள். ஓகேங்களா?
இது வந்து டோட்டலாக உங்களுக்கு இது என்ன ஆகுது அப்படின்னா, மேலே பாருங்கள், சீட்ஸ் ரெனியூவல் ஆனது எவ்வளவு? சீட்ஸ் ரெனியூவல் ஆனது வந்து ஏற்கனவே இருக்கிற சீட்டில் அதிகரிக்கப்பட்ட இடங்கள் 13,049. ஓகேங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் 8,650க்கும் முதல்ல 8,650 இடங்கள் இருந்துச்சு, இப்போ 13,049 இடங்களாக மாற்றப்பட்டுள்ளது. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா 950 இடங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இங்கே வந்து கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு, அதாவது ப்ரைவேட் இடங்களில் வந்து 800 இடங்கள், அப்புறம் 150 இடங்கள் கவர்மெண்ட் சீட்டு. அப்போது 800 + 150 950 இடங்கள் இந்த 2026-27 கல்வியாண்டில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது வந்து ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சீட் மேட்ரிக்ஸ்லேயும் என்எம்சி வெப்சைட்லேயும் இருக்குது. அதனால் இந்த 2026-27 கல்வியாண்டில் மொத்தமாக பார்க்கும்போது 950 இடங்கள் கூடுதலாக கிடைப்பதால் என்னாகும்? கட் ஆஃப் வந்து குறையும். அடுத்தது மொத்தமாக முதல்ல 2025-26 கல்வியாண்டில் 13,049 இடங்கள் இருந்துச்சு, இப்போ 13,999 இடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அதாவது சேர்க்கப்பட்ட இடம் 950, இந்த டிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 950 இருக்குது. அப்போது இந்த 2026-27 கவுன்சிலிங்கில் சீட் மேட்ரிக்ஸில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி, ப்ரைவேட் காலேஜு, அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயும் சேர்ந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங் சீட் மேட்ரிக்ஸில் 13,999 சீட்ஸ் வரப்போகுது. அடுத்தது நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி இருக்குது. இந்த பாண்டிச்சேரியிலையும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சென்டாக் மூலமாகவும் அதே போல் ஆல் இண்டியா கோட்டா மூலமாகவும். அப்போது அப்படி பார்க்கும்போது பாண்டிச்சேரியில் ஒரு காலேஜ் இருக்குது, அதில் 180 இடம் இருக்குது. ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இன்க்ளூடிங் டீம்டு யூனிவர்சிட்டி 7 இருக்குது. அப்போது 1,450 இடங்கள் இருந்தது, இப்போ என்ன இருக்குது? 150 இடங்கள் சேர்க்கப்பட்டு மொத்தமாக 1,630 இடங்கள். பாண்டிச்சேரியில் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு 1,780 இடங்கள் இந்த 26-27 அகாடமிக் இயரில் சீட் மேட்ரிக்ஸ் காட்டப்போகுது. ஸோ நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, தமிழ்நாட்டில் ஒரு 950 இடமும், இங்கே வந்து பாண்டிச்சேரியில் ஒரு 150 இடங்களும் கூடுதலாக கிடைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆல் இண்டியா கோட்டா மூலமாகவும் ஸ்டேட் கோட்டா மூலமாகவும் அதே போல் 7.5%, அப்புறம் கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துலேயும் சேர்ந்து பார்க்கும்போது 1,100 சீட்ஸு போத் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி மூலமாக நம்ம மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது ஒரு சின்ன டவுட் இருக்குது. அந்த டவுட் என்ன அப்படிங்கிறது சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். கூகுள்லேயும் செக் பண்ணி பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட், இது மேவலூர் குப்பம், சென்னைக்கு அருகில் உள்ளது. சென்னைக்கு மிக அருகாமையில் மேவலூர் குப்பம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு இந்த ஏபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து துவங்கப்பட்டுள்ளது 2026-27 கல்வியாண்டில். இப்போது இதில் என்ன ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த கல்லூரி டீம்டு யூனிவர்சிட்டியா இல்லை ப்ரைவேட் காலேஜாக வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கீழே கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனுடைய தகவல் இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்கில் வந்துட்டால் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ஆர் 1 or 2 டவுட்ஸ் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் உங்களுடைய கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸோ ஆர் 1 or 2 டவுட்ஸையோ நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day, all the best.